இங்க பாரு, எதிர்க்கட்சிகளை முடக்க வேண்டும் என்பதற்காக திரு மாண்புமிகு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மாண்புமிகு நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களும் பண்ணக்கூடிய சதியினுடைய உச்சகட்டம் தான் தமிழ்நாட்டில் அவங்கள வச்சு செய்ய வேலைகள் பண்ண சாதனை, அவங்க பண்ண சதியா? நாங்க யாரையும் ரைடு பண்ணல. நீங்க பண்ணவே இல்லை. யாரும் ரைடு பண்ணோம் சொல்லு. நீங்க ஸ்டார்டிங் கட்சி அந்த ஆட்சிக்கு வந்த உடனே விஜயபாஸ்கர் வீட்டுக்கு போறது என்ன? போனீங்களா இல்லையா? போனோம். பண்ணீங்களா இல்லையா? பண்ணணும். வழக்கு தொடுத்தோம். ஒண்ணும் இல்ல. நீதிமன்றத்துல ஒண்ணு அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்கல்ல. நீங்க ஏன் பண்ணீங்க? நீங்க ஏன் சார் பண்ணீங்க? நாங்க மேல பண்ணீங்க, எம்ஆர் பாஸ்கர் மேல பண்ணீங்க, அவங்க அதிமுக இருக்க எல்லா முன்னாள் அமைச்சர்கள் மேலயும் பண்ணீங்க. ஏன் பண்ணீங்க? ஏன் இப்ப அவங்க மேல நான் ஒரு 2 பேரை தள்ளுபடி தவிர மத்தவங்க எல்லாம் வழக்குன்னு நிலுவையில தான் இருக்கு. அது மாதிரி அவங்க போடுறாங்க, நீங்க போய் ஆஜராக வேண்டியதானே. கட்சி அதிகாரம் இருக்கு, நீ அப்படி பண்றீங்க. நாங்க பாத்துக்கிறோம். நாங்க அதை பத்தி நீ ஒன்னும் முதல கண்ணீர் வடிக்க வேண்டாம். இந்த எடப்பாடி இல்ல, இந்த நம்ம அமித்ஷா இல்ல, இந்த 56 யாரு இல்லனால உங்களுக்கு வந்து அங்க இருக்கும்போது தான் கெட்டவங்க, இங்க வந்து நல்லவங்க. வைத்தியர் இங்க வந்தாப்புல இப்ப உடனே அவர் வந்து புனித நீர்ல முக்கி எடுத்து வச்சுட்டு நல்லவர் ஆயிட்டான்னு வச்சுக்குவீங்க, செந்தில் பாலாஜி மாதிரி. அப்படித்தானே? வைத்தியலிங்கம் என்ன தப்பு பண்ணாரு?